ஐயா என்னண்ணா ஒர்க் அவுட் ஆகலையா? என்னை பத்தி ஏதாவது பேசுறாளாடா? மேடம்னா எல்லாருக்கும் பயம் இல்லைண்ணா. டப்புன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ரொம்ப பிடிச்சிருக்கானே. அழகுன்னு சொல்ல முடியாது, ஆனா அழகுதான். பார்த்தனே, ரொம்ப காஞ்சி போய் கிடந்தா சில சமயம் சுமார் மூஞ்சி கூட அழகாக தான் தெரியும். அட நாயே, ரூபா கொடுத்தா இதை விட டக்கர் ஃபிகர் கிடைக்கும்டா. அதாடா வாழ்க்கை. வருவாளுங்க, அந்த அரை மணி நேரம் நல்லா நடிப்பாளுங்க, காசை வாங்கி இந்த இங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. தேவையா? இது காதல். பார்த்த உடனே வரதாண்டா காதல். பார்க்க பார்க்க வர்றது காஜி. திஸ் இஸ் லவ். அவ முகம் பார்த்தாலே தெரியல, இப்பதான் பூத்திருக்கா. மல்லிகைப்பூவை தலையில வச்சு மோந்து பார்த்தா நாத்தம், செடியில இருந்தே எடுத்து மோந்து பார்த்தா வாசனை. வெரி டெலிகேட்னா. உங்க ரேஞ்சுக்கு நீங்களே போய் கேட்டா அதுக்கு ஏறிக்கும். டெலிகேட் இங்கிலீஷ் லேர்னிங்கா? எஸ்ண்ணா. பட் பாயிண்ட், என் ரேஞ்சுக்கு நான் போய் கேட்க கூடாது. கண்ணா, இங்க ஓ மூஞ்சிதான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு. மூஞ்சி மட்டும்தான். ஆனா நீ அந்த பக்கத்து வீட்டுல சமைக்கிற லேடி என்ன பண்றீங்கன்னு அண்ணனுக்கு தெரியாதா? அது பிரச்சனை இல்ல. பல்லு இருக்கிறவன் பட்டாணி திம்பான். எனக்கு பல்லு இருக்கு, ஆனா அது கூட சில பொறுப்புகளும் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாள் முழுக்க அண்ணனை பத்தி பேசு. நாளைக்கு ராத்திரி நான் அவளை இப்படி பார்ப்பேன். மரிய வந்து என் மடியில உட்காரணும். அப்படியே புரியுதுல்ல? எதுக்குண்ணே இவ்வளோ சீனு? அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே அது கூட செட்டில் ஆக வேண்டியதானே? தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா சொல்லணும், சொல்லிட்டு தெரிஞ்சுக்க கூடாது. டிவோர்ஸ், ஃபேக்டரி, சொத்து எல்லாம். அதாவது நான் இப்படி ஆயிடணும், உங்களை மாதிரியே பிச்சை எடுக்கணும். அது ஒரு சந்தோஷம். பிளானு ஏண்டா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அவங்க அப்ப ரொம்ப தெளிவுடா. என் சட்டி கூட மேல பேர்ல தான் இருக்கு. புரியுதா? புதுசா சேர்ந்தவன்ல கத்துக்குவான்.